சௌந்தர்யா, சாராய காலத்துக்காக நான் கலெக்டர் ஆபீஸ் போறேன். சாயங்காலம் காலேஜ் விட்டு வரும்போது நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருமா? சரிங்கண்ணா. என்ன ஆச்சரியமா இருக்கு, போன வருஷம் 400 பிராந்தி ஷாப்பை ஏலம் எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கானவங்க வந்து குளிஞ்சிருந்தாங்க. ஒரே அடிதடியா போயிடுச்சு. இந்த வருஷம் ஒரு பேரை ஆள காணும், எல்லாம் திரும்பி தியாகி ஆயிட்டாங்களா? என்னையா சார், பெரிய ஒரு வடிவேலு அவருடைய ரைஸ் மில்ல எல்லா ஒயின் ஷாப் ஓனர்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த ஆளுக்கு என்ன தனி அரசாங்கம் நடத்துறதா நினைப்பா? ஸ்டூபிட் ஃபெலோ. அது மட்டும் இல்ல சார், இன்னென்ன கடை என்ன தான் இருக்குன்னு அவங்கள பேசி முடிவு பண்ணிருக்காங்க. என்னப்பா, எல்லா பேரும் வந்திருப்பாங்கல்ல? நீங்களும் அப்படி சொன்னா வராமல போட போறானுங்க. ஏண்டா சமூக வடிவில் எல்லா பசங்களும் வந்துட்டாங்களா? வந்திருக்காங்கப்பா. சரிப்பா. நம்ம மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் சாராய வியாபாரிகளே, சரித்திர நாயகர்களே, போன வருஷம் நடந்த பிராண்டி கடையாளத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருந்தீங்க. ஒவ்வொரு கடைக்கும் 50 பேர் 100 பேர் உங்களுக்குள்ளேயே போட்டி போட்டீங்க. என்ன ஆச்சு? உங்க எல்லாத்துக்கும் நஷ்டம், சர்க்காருக்கு லாபம். இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு வடிவேல் ஐயா அவர்கள் நமக்குள்ள ஒரு சிண்டிகேட்டை அமைச்சிருக்காரு. சாராய வியாபாரிகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்ட வடிவேல் ஐயா அவர்கள் எனக்கு மட்டும் தந்தை இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சாராய வியாபாரிகளுக்கும் இவர்தான் தந்தை. அதனால உங்க நலனை கருதி இன்ன கடன் அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதன்படி நீங்க ஏலத்தில் கலந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சர்க்கார் கிட்ட பாதி சரக்கு தான் வாங்கணும், மீதி சரக்கை எங்க கிட்ட தான் எடுத்துக்கணும். அது விஸ்கியா இருந்தாலும் சரி, பிராண்டியா இருந்தாலும் சரி. நீங்க குடுக்கறது டூப்ளிகேட் சரக்கா இருக்கும், அதை வாங்கி எங்களை விற்க சொல்றீங்களா? அதை குடிச்சிட்டு ஜனங்க சாகணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரா அவன் லண்டன்ல பிறந்தவன்? விஸ்கியும் பிராண்டி உங்க அப்பா கண்டுபிடிச்சா? ஒரிஜினல் விஸ்கி பாக்கெட் வாசம் தெரியுமாடா அவனுக்கு? மஞ்சளா இருந்தா பிராண்டி, கொஞ்சம் லைட்டா இருந்தா விஸ்கி, கருப்பா இருந்தா ரம்மு, வெள்ளையா இருந்தா ஜின்னு. இந்த கருப்பா ஜனங்களுக்கு தெரியும். காலைக்கு வித்து காசு போட்டு விட்டு கதை பேசுறான் பார். குரல் கொடுத்த குறவை நடிச்சிருவேன். முடிவா சொல்ற கேட்டுக்கோங்க. பாதி சரக்கு எங்க கிட்ட தான் வாங்கணும். வேணா குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றோம். அப்படியே கேளுங்க. இருந்தாலும் நாங்க சொல்றவங்க மட்டும் தான் ஏலம் எடுக்கணும். உங்களை மீறி ஏலம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? யாரும் அவன் குரல் கொடுத்தவன்? பார்க்கலாம். ஆம்பளையா இருந்தா நான்தாயா, என்னையா பண்ணுவீங்க? போயிடும். உங்களை எல்லாம் மீறி கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நான் ஏலம் எடுத்தா நீங்க என்னையா பண்ண முடியும்? இங்க நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? அவனுக்கு காது கொஞ்சம் மந்தம் போல இருக்கு. எதிர்த்து ஏலம் எடுத்தா என்ன பண்ணுவோங்கிறத கொஞ்சம் பக்கத்துல போய் வாம்பானையில சொல்லிட்டு வா. என்ன நடக்கும்? பிச்சைக்கார நாயக். ஏதாவது உயிர் காயிட போதுடா, போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுங்கடா. போங்கடா. வண்டி கிண்டி கொண்டாந்து இருக்கானா? இல்லைங்க, பிடி வண்டியில வந்திருக்காரு. பிடி வண்டியில வந்ததுக்கு இவ்வளவு திமிரா அவனுக்கு? போங்கடா போங்கடா, அந்த நாயை கொண்டு போங்க. பஸ் ஸ்டாண்ட் ஏரியா கடைய செந்தில்குமார் ஏஜென்சிக்கு ஒதுக்கி இருக்கேன். அவன் மட்டும்தான் கவர்மெண்ட்ல ஏலம் எடுக்கணும்.
கணக்கு புள்ள கூட போகக்கூடாது.